we are discussing retrenchment compensation, voluntary retirement compensation, that is VRS, standard deduction. Retrenchment compensation under section 10 subsection 10b. Compensation received by a workman, that is employee, at the time of closing down or transfer, which is approved by the central government, is fully exempt from tax. அதாவது அந்த கம்பெனியோ இல்லை அந்த நிறுவனத்தையோ க்ளோஸ் டவுன் பண்ணும்போதோ அல்லது அந்த ஏரியாவிலிருந்து வேற ஒரு ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஈட்டுறுதி எப்போ கிடைக்குன்னு பார்த்தினாக்கா, ஒன்று கம்பெனி க்ளோஸ் டவுன் பண்ணும்போதோ அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ. இது யார் அப்ரூவல் கொடுக்கணும்? அப்ரூவ்டு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த காம்பன்சேஷன் யார் அப்ரூவல்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்ததுனாக்கா இஸ் ஃபுல்லி எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ். ஓகே, ரிட்ரான்ச்மெண்ட் காம்பன்சேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்று கம்பெனி க்ளோஸ் டவுன் பண்ணணும் அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஈட்டுறுதி தான் வந்து ரிட்ரான்ச்மெண்ட் காம்பன்சேஷன். இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ். சச் அமௌண்ட் இஸ் அப்ரூவ்ட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். As per Income Tax Act 1961, the following provisions related to retrenchment compensation. First condition, actual amount received by the employee from the employer by the way of retrenchment compensation, or amount determined under the Industrial Dispute Act 1947 or statutory limit rupees 5 lakhs, whichever less is exemption from tax. ஓகே, ரிட்ரைன்மெண்ட் காம்பன்சேஷனுக்காக ஆஸ் பர் ஐடி ஆக்ட் என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன் வேணாக்கா, இந்த நேமில் ரிட்ரைன்மெண்ட் காம்பன்சேஷன்ற நேமில் எவ்வளோ அமௌண்ட் ஆக்சுவலி ரிசீவ் பண்ணியிருக்கார், ஆர் அமௌண்ட் டிட்டர்மைன் அண்டர் த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947. இந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 எவ்வளோ அமௌண்ட் டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாய்க்கு அந்த அமௌண்ட்டு, அல்லது ஸ்டாச்சுரரி லிமிட் எவ்வளோ இருக்குன்றதுனாக்கா ருபீஸ் 5 lakhs. இந்த 3 ஒர்க்கிங்ஸில் அல்லது 3 கண்டிஷனில் லீஸ்ட் அமௌண்ட் இஸ் எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். அப்போ ரிமைனிங் அமௌண்ட் ஏதாவது பேலன்ஸ் இருந்தாக்கா டாக்ஸபிள். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷன் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 10C. Compensation received under voluntary retirement scheme, that is VRS scheme, it is treated as profit in lieu of salary. அதாவது எம்ப்ளாயியா வாலண்டரியா ரிட்டையர்மெண்ட் ஆகிறார், நாட் டெர்மினேட் பை த எம்ப்ளாயர். எம்ப்ளாயியா வாலண்டரியா ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவருக்கு ஒரு கிடைக்கிற ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் தான் வந்து விஆர்எஸ் ஸ்கீம். இட் இஸ் taxable under the head salary. எந்த ஹெட்டிங்கில் சேலரி எடுத்து டேக்ஸுக்கு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா சேலரி இன்கம் ஹெட்டிங்கில் டேக்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி வந்து விஆர்எஸ் வாங்கிட்ட பிறகு அதே மேனேஜ்மெண்ட்டில் வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போது ஏபிசின்ற கம்பெனி வேரியஸ் பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ ஒரு பிரான்ச்சில் ரிட்டைர்மெண்ட் விஆர்எஸ் ஸ்கீமில் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாருன்னா அந்த எம்ப்ளாயி அதே மேனேஜ்மெண்ட்டில் வேற ஒரு பிரான்ச்சில் ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகே, who has retired under the VRS should not be employed in another company of the same management. ஒரு கம்பெனியில் விஆர்எஸ் வாங்கிட்ட பிறகு அதே கம்பெனியில், அதாவது அதே மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய கம்பெனியில் இவரும் ஒர்க் பண்ண எலிஜிபிள் இல்லை. அப்போ இந்த விஆர்எஸ் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும்
எம்ப்ளாயியாக விருப்பப்பட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிறது. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம். அப்போது இவர் கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான் வந்து விஆர்எஸ் ஸ்கீம் அமௌண்ட்டுன்னு வாங்க. அவர் வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஃபுல்லி டேக்ஸபிள் அண்டர் தி சேலரி. ஓகே, அந்த மாதிரி விஆர்எஸ் வாங்கிட்ட பிறகு அந்த எம்ப்ளாயி அதே மேனேஜ்மெண்ட்டில் வேற ஒரு பிரான்ச்சில் இல்லை வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண எலிஜிபிள் இல்லை. ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் எக்ஸம்ஷன். இப்போ விஆர்எஸ் வாங்கும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டில் எவ்வளோ எக்ஸம்ஷன் எவ்வளோ டேக்ஸ் கட்டுன்ற ஒரு கேல்குலேஷன். ஃபர்ஸ்ட் ஒன், ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு பை த வே ஆஃப் விஆர்எஸ் ஸ்கீம். எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கார். ஆர் 3 months salary into number of completed years of service. ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து டோட்டலி வந்து ஒரு 30 years சர்வீஸ் எலிஜிபிள். அதில் இவர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறது ஒன்லி 20 years தான். அப்போது நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் 20. அப்போ 3 months salary into 20. ஆர் salary per month into number of months of service left. டோட்டலி அவருக்கு எலிஜிபிள் எவ்வளோ இருக்குது 30 years. அவர் ஏற்கனவே எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டாரு 20 years ஒர்க் பண்ணிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்றாரு. அப்போ ரிமைனிங் அவருக்கு இன்னும் எவ்வளோ எலிஜிபிள்னாக்கா 10 years இருக்குது. தட் இஸ் கால்ட் நம்பர் ஆஃப் மந்த் ஆஃப் சர்வீஸ் லெஃப்ட். அப்போ இந்த தேர்ட் கண்டிஷனில் சேலரி பர் மந்த் இன்ட்டு நம்பர் ஆஃப் மந்த் ஆஃப் சர்வீஸ் லெஃப்ட். அப்போ 10 years இன்ட்டு 12. அப்போ 120 மந்த் அவருக்கு எலிஜிபிள் இருக்குது. அப்போ சேலரி பர் மந்த் இன்ட்டு 120 வரக்கூடிய அமௌண்ட். ஆர் ஸ்டாச்சுரரி லிமிட் வந்து ₹5 lakhs. இந்த 4 கண்டிஷனில் விச் எவர் லெஸ் இஸ் எக்ஸம்ஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு பை த எம்ப்ளாயி ஃப்ரம் இஸ் எம்ப்ளாயர் அண்டர் தி விஆர்எஸ் ஸ்கீம் அந்த அமௌண்ட்டு. ஆர் 3 months salary இன்ட்டு நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். கிளியராக பாருங்கள், நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். அப்போ அவருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 30 years எலிஜிபிள். அவர் 20 years ஒர்க் பண்ணிவிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்றாரு. அப்போ இந்த இடத்துல ஒர்க்கிங்ஸ்னா வரனாக்கா 3 months salary. ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி சேலரி 20,000. அப்போ 20,000 × 3 வந்து 60,000 இன்ட்டு 20 years அதனுடைய அமௌண்ட். ஆர் தேர்ட் கண்டிஷன் சேலரி பர் மந்த். அவர் மந்த்லி சேலரி எவ்வளோ எலிஜிபிள் 20,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் மந்த் ஆஃப் சர்வீஸ் லெஃப்ட். அவர் எலிஜிபிள் 30 years, ஒன்லி கம்ப்ளீட் 20 years, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 10 years ஆஃப் சர்வீஸ் லெஃப்ட். அப்போ 10 years இன்ட்டு 12 months 120 month ஆஃப் சர்வீஸ் லெஃப்ட். அப்போ அவருக்கு எவ்வளோ கிடைக்குனாக்கா 20,000 இன்ட்டு 120 month வரக்கூடிய அமௌண்ட்டு. ஆர் ஸ்டாச்சுரரி லிமிட் எவ்வளோ இருக்குது 5 lakhs. இந்த 4 அமௌண்ட்டில் விச் எவர் லெஸ் இஸ் எக்ஸம்ஷன். எது குறைவான அமௌண்ட்டோ அதான் அவருக்கு எக்ஸம்ஷன். ஓகே, இந்த இடத்துல சேலரி கேல்குலேஷன் என்னெல்லாம் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ பெனிஃபிட். பெனிஃபிட் மீன்ஸ் ஃபியூச்சர் ஆனுவேஷன் பெனிஃபிட் ஆர் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருந்தாக்கா டிஏ டு டேஸ் பெனிஃபிட் டிஏ. ஓகே, சேலரி மீன்ஸ் லாஸ்ட் ட்ரான். இந்த விஆர்எஸ் கொடுக்கும்போது எவ்வளோ வாங்கியிருக்காரு. சேலரி மீன்ஸ் லாஸ்ட் ட்ரான் ஆர் லாஸ்ட் கம்ப்ளீட்டட் மந்த் ஆஃப் சர்வீஸ். அதாவது விஆர்எஸ் வாங்கும்போது எவ்வளோ சேலரி வாங்கினார் அது மாதிரி தான்க்கா லாஸ்ட் ட்ரான். இப்போ நம்ம பார்க்க போகிறது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷன் ஸ்கீமில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எவ்வளோ டேக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். Mr. B is employed in a public company and he is paid a sum of ₹10 lakhs on VRS. இப்போ VRS ஸ்கீமில் அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு ₹10 lakhs. The normal age of retirement in the company is 60. அப்போ அந்த கம்பெனி எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணலாம்னாக்கா 60 years வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். ஓகே, மிஸ்டர் B who was 45 at the time of retirement. அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவருக்கு எவ்வளோ தான் ஏஜ் ஆகிருக்கு 45.
அப்போ இன்னும் ரிமைனிங் எத்தனை வருஷம் அவருக்கு ஒர்க் பண்ணலாங்க? 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா எலிஜிபிள் வந்து 60, பட் பி எந்த வயசில் ரிட்டைர்மெண்ட் ஆகிருக்காரு? 45. அப்போ ரிமைனிங் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் லெஃப்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா 15 இயர்ஸ். ஓகே, ஹேஸ் கம்ப்ளீட்டட் 20 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். எத்தனை வருஷம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு? 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டார். At the time of retirement, he got a basic salary rupees 20,000. Retirement ஆக பேசிக் salary எவ்வளோ இருக்கான்? 20,000 rupees. டிஏ வந்து 10,000. அந்த 50% future benefit, அந்த 10,000ல 50% only for 5,000 as a future benefit. HRA 5,000. City compensatory allowances rupees 2,000. Compute taxable VRS compensation. ஓகே, இந்த இடத்துல பி பொறுத்த வரைக்கும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. விஆர்எஸ் கொடுக்கும் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காரு? rupees 10 lakhs வாங்கியிருக்காரு. நார்மல் ஏஜ் எவ்வளோ வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் அந்த கம்பெனியில் இருந்தாக்கா 60 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். பட் பி எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு? ஒன்லி 45 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. 45 ஏஜ் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த 45 ஏஜ்லேயே வந்து எத்தனை வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காருனாக்கா 20 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்போ இன்னி ரிமைனிங் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா இன்னும் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணலாம்னாக்கா 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா கம்பெனி எல்லாம் பண்ணுறது 60, இவர் விஆர்எஸ் கொடுத்த ஏஜ் வந்து 45. அப்போ ரிமைனிங் எவ்வளோ அவருக்கு சர்வீஸ் லெஃப்ட்னாக்கா 15 இயர்ஸ் லெஃப்ட். ஓகே, ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவருடைய பேசிக் சேலரி எவ்வளோனாக்கா 20,000 rupees. டிஏ 10,000 எவ்வளோ பெனிஃபிட்? ஒன்லி 50% மட்டும் பெனிஃபிட். இதில் நமக்கு ஹெச்ஆர்ஏ சிசிஎல்லாம் நமக்கு ஒர்க்கிங் கேல்குலேஷனுக்கு தேவைப்படாது. Dear students, நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் taxable VRS compensation for the assessment year 2020-21. Okay, actual amount rupees 10 lakhs. Actual amount means the employee received from his employer under VRS scheme. எவ்வளோ வாங்கியிருக்காரு? rupees 10 lakhs. ஓகே, செகண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் 3 month salary இன்ட்டு நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். 3 month salary 3 இன்ட்டு மந்த்லி சேலரி எவ்வளோ இருக்குது? பேசிக் சேலரி 20,000 rupees ப்ளஸ் டிஏ வந்து ஒன்லி ஃபியூச்சர் பெனிஃபிட். டோட்டல் டிஏ 10,000, ஒன்லி 50% எலிஜிபிள் ஃபார் ஃபியூச்சர் பெனிஃபிட். ஸோ 10,000 50% பார்த்தீங்கன்னா 5,000 rupees. அப்போ பேசிக் சேலரி 20,000, டிஏ பெனிஃபிட் போர்ஷன் 5,000. அப்போ மந்த்லி சேலரி எவ்வளோ இருக்கா? 25,000. அப்போ 3 இன்ட்டு 25,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். அப்போ எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர்? 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கார். தேர்ஃபோர் 3 இன்ட்டு 25,000 இன்ட்டு 20 years. இப்போ எவ்வளோ கிடைக்குது? 15 lakhs. ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு 10 lakhs. செகண்ட் கண்டிஷன் 3 month salary இன்ட்டு நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். இப்போ 3 இன்ட்டு மந்த்லி சேலரி ஆஸ் பர் ஐடி ஆக்ட் 20,000 ப்ளஸ் 5,000 25,000 இன்ட்டு கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் 20. இப்போ எவ்வளோனாக்கா 15 lakhs. ஆர் தேர்ட் கண்டிஷன் salary for month into number of month of service left. இன்னும் அவருக்கு எவ்வளோ நாள் எலிஜிபிள் இருக்குது? 15 இயர்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் கம்பெனி எவ்வளோ அலோவ் பண்ணியிருக்காங்க? 60 இயர்ஸ். பட் ரிட்டையர்ட் அப் டு 45 ஏஜ். அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து 15 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆஸ் லெஃப்ட்டு. அப்போ நம்பர் ஆஃப் மந்த்தாக கன்வெர்ட் பண்ணும்போது 15 இயர்ஸ் இன்ட்டு 12 180 மந்த் இருக்குது. ஓகே, அப்போ அந்த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் சேலரி எவ்வளோ பெனிஃபிட்டோடு பார்த்தீங்கன்னாக்கா 25,000 rupees. அதாவது 20 ப்ளஸ் ஒரு 5,000 25,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் மந்த் ஆஃப் சர்வீஸ் லெஃப்ட்டு 180 மந்த். அதாவது 15 இயர்ஸ் இன்ட்டு 12 180 மந்த். தேர்ஃபோர் 25,000 இன்ட்டு 180 மந்த் வந்து 45 lakhs. ஸ்டாச்சுட்டரி லிமிட் வந்து 5 lakhs. அப்போ ஏற்கனவே இருக்க 4 கண்டிஷனில் ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு வந்து 10 lakhs. செகண்ட் கண்டிஷன் 3 month salary இன்ட்டு நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ், அதில் கிடைக்கிற அமௌண்ட்டு 15 lakhs. தேர்ட் கண்டிஷன் சேலரி பர் மந்த் இன்ட்டு நம்பர் ஆஃப் மந்த் ஆஃப் சர்வீஸ் லெஃப்ட், அந்த ஒர்க்கிங்ஸில் வர்றது 45 lakhs.
as per statutory limit rupees 5 lakhs. இந்த 4 calculationல whichever less is exemption. 10 lakhs, 15 lakhs, 45 lakhs, 5 lakhs. The least amount என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா rupees 5 lakhs. அப்போது exemption amount வந்து rupees 5 lakhs. அப்போ ரிமைனிங் எவ்வளோ taxable equal actual received minus exemption. actual received எவ்வளோ இருக்குது 10 lakhs, exemption எவ்வளோ இருக்குது 5 lakhs. அப்போ ரிமைனிங் அவர் எவ்வளோ அமௌண்ட் டேக்ஸ் கட்டணும் 5 lakhs as a taxable VRS compensation. ஓகே, இறுதியாக பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16. Gross salary income. Gross salary income include basic salary, DA, bonus, commission, all taxable allowances, or any other benefit paid by the employee on behalf of employee. இதோட total amount தான் வந்து gross salary. Gross salary means before standard deduction. அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஒரு calculation கிடைச்சிக்கிற அமௌண்ட், that is called gross salary income. less standard deduction under section 16. இந்த standard deductionல 3 conditions இருக்குது. first amount rupees 50,000 under section 16 subsection A எவ்வளோ கழிச்சிக்கலாம், வரக்கூடிய கிராஸ் salary வந்து 50,000 rupees allowed as deduction as per new provisions. okay, second condition entertainment allowances under section 16 subsection 2. இந்த செக்ஷன் அல்லது இந்த கண்டிஷன் only eligible for government employee. ஓகே, கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் அவர் வாங்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸை ஃபஸ்ட்டு எதில் ஆட் பண்ணிவிடுவோம், கிராஸ் சேலரியில் ஆட் பண்ணணும். ஓகே, இதுக்கான ஒரு தனி ஒர்க்கிங்ஸ் இருக்குது. ஆக்சுவலி ரிசீவ்டு ஆர் 1/5 ஆஃப் பேசிக் பே ஆர் லிமிட் rupees 5 lakhs. இந்த ஒர்க்கிங்ஸை சால்வ் பண்ணி இதில் லீஸ்ட் அமௌண்ட்டு அந்த செக்ஷன் 16 subsection 2ல லிஸ்ட் பண்ணணும். ஓகே, 16 subsection 2 only eligible for government employee. ஓகே, third professional tax paid by employee or employer under section 16 subsection 3. இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று எம்ப்ளாயர் பேமெண்ட் பண்ணலாம் அல்லது எம்ப்ளாயி பேமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எம்ப்ளாயர் பெய்ட் பண்ணால் என்ன கேல்குலேஷன் பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்டு பை த எம்ப்ளாயர் அண்ட் பிகாஃப் ஆஃப் எம்ப்ளாயி. எம்ப்ளாயிக்காக எம்ப்ளாயர் பேமெண்ட் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5,000 பேமெண்ட் பண்ணுறா அசியூம் பண்ணிக்கலாம். அப்போது எம்ப்ளாயி செய்ய வேண்டிய செலவை யார் பேர் பண்ணியிருக்காங்க, எம்ப்ளாயர். அப்போ இந்த இடத்துல எம்ப்ளாயிக்கு ஒன்றாவது இன்கம். ஸோ ஃபஸ்ட் ஆட் தி கிராஸ் சேலரி இன்கம். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்டு பை த எம்ப்ளாயர் ஆன் பிகாஃப் ஆஃப் எம்ப்ளாயாக இருந்தால் ஃபஸ்ட்டு கிராஸ் சேலரி ஆட் பண்ணுங்க. ஓகே, அதே அமௌண்ட்டை 16 subsection 3 லெஸ் பண்ணுங்க. அங்கேயே ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாயிக்காக எம்ப்ளாயர் பேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல எம்ப்ளாயிக்கு இன்கம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. எங்கேயா லெஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாயி பேமெண்ட் பண்ணாலும் சரி எம்ப்ளாயர் பேமெண்ட் பண்ணாலும் ஒன் ஆஃப் தி ஆப்ளிகேஷன் ஃபுல்ஃபில்டு. ஸோ இந்த இடத்துல வந்து லெஸ் பண்ணுங்க. இன்கேஸ் எம்ப்ளாயி பேமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்டு பை எம்ப்ளாயி. அப்போ எம்ப்ளாயி பேமெண்ட் பண்ணாருனாக்கா டேரெக்டாக 16 subsection 3 லெஸ் பண்ணுங்க, வேறு எங்கேயும் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல எம்ப்ளாயிக்கு ஒன்றாவது எக்ஸ்பென்ஸு நாட் இன்கம். அப்போ இன்கம் தான் ஆட் பண்ணலாம். அப்போ ஏன் ஆட் பண்ணாக்கா எம்ப்ளாயிக்காக எம்ப்ளாயர் பேர் பண்ணார், தட் இஸ் பெய்ட் பண்ணார். அப்போ அந்த இடத்துல எம்ப்ளாயிக்கு இன்கம். ஸோ எங்கே ஆட் பண்ணிட்டோம், கிராஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல யார் பேமெண்ட் பண்ணுறது, பெய்டு பை த எம்ப்ளாயி. ஸோ ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்சஸ் அந்த செக்ஷன் 16 subsection 3ல லெஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஃபஸ்ட்டு மொத்தம் டோட்டலி 16 3 செக்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன்று ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் rupees 50,000 அந்த செக்ஷன் 16A, அது யாராக இருந்தால் லெஸ் பண்ணுங்க. செகண்டை பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் அலவன்சஸ் அந்த செக்ஷன் 16 subsection 2 ஒன்லி எலிஜிபிள் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஓகே, அவர் வாங்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸை ஃபஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிவிடுங்க, கிராஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க.
அதுக்கடுத்து ஒரு ஒர்க்கிங்ஸ் போட்டு ஒர்க்கிங்ஸ் லீஸ்ட் அமௌண்ட் எடுத்து வந்து 16 சப்செக்ஷன் 2ல் லெஸ் பண்ணணும். யாராக இருந்தால் மட்டும்தான், ஒன்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் மட்டும்தான் 16 சப்செக்ஷன் இந்த இடத்துல வரும். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாக்கா 16 சப்செக்ஷன் 2 வந்து வரவே வராது. ஓகே. தேர்டு, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்டு பை எம்ப்ளாயி ஆர் எம்ப்ளாயர். அது எம்ப்ளாயி பேமெண்ட் பண்ணாலும் சரி அல்லது எம்ப்ளாயர் பேமெண்ட் பண்ணாலும் சரி 16 சப்செக்ஷன் 3ல் லெஸ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி பேமெண்ட் பண்ணார்னா டேரெக்டாக 16 சப்செக்ஷன் 3ல் லெஸ் பண்ணுங்க. எம்ப்ளாயர் பேமெண்ட் பண்ணார்னா ஃபஸ்ட்டு கிராஸ் சேலரியில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 16 சப்செக்ஷன் 3ல் லெஸ் பண்ணுங்க. ஓகே.